ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்திருக்கா யூடியூப்லேருந்து? இது வந்தால் என்ன ப்ராப்ளம், இது எப்படி ரிமூவ் பண்ணுறது, வாங்க பார்க்கலாம். நான் நேற்று ஒரு வீடியோ எடிட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருந்தேன். தளபதி இது இந்த லாஸ்ட்டு ஒன் மூவி அப்படின்னு வீடியோக்கு போட்டிருந்தேன். வீடியோக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரலை. பட் வந்து ஷார்ட்ஸுக்கு அப்படியே கட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லையும் அதே சாங்கு தான், சாங் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டேன். கிளிப்ஸும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் போட்டேன். அப்போ கூட போட்டு நல்லா வியூஸ் போச்சு. பட்டு மறாதனாலே இந்த மாதிரி இது வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங்னு தான் வந்திருக்கு. சரி, என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் பார்த்தா வீடியோ கூட இல்லை. யூடியூப்ல ஷோ ஆகலை, பட்டு ஒய்டி ஸ்டூடியோவில் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் டெலீட்டே பண்ணாமல் இருந்திருக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, யூடியூப் ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே போனவுடனே உங்களுக்கு மேலே காட்டும் பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க. ஆமாம், இதில் இருக்கு பாருங்க, வார்னிங் தான் வந்திருக்கு. சேனல் வைலேஷன் அப்படின்னு கீழே வார்னிங். டேக் ஆக்ஷன் அதில் டேப் பண்ணிக்கங்க. அப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ட்டு. நான் வந்து டைரெக்டாகவே என்ன பண்ணுன்ட்டு சொல்லியிருக்கேன், நாங்கள் எதுவும் சொல்லலை. அப்புறம் மேலே அந்த டேக் ஆக்ஷன் எடுங்க. இதில் வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து எஸ் வரணும்னு கேட்பாங்க. நம்ம அது மாற்றி கொடுத்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இது கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு நான் எஸ்ஸுக்கு நோ கொடுக்குறேன். ஓகே, நான் வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்களும் பார்த்து மிஸ்டேக் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது சரிங்களா, மறுபடியும் கூட ரீசெக் கூட பண்ணிக்கலாம். இதே ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இது டோட்டலாக வந்து 7 இது இருக்கும், 7 ஆப்ஷனு. அதுலேயும் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். கரெக்டாக பண்ணிக்கிட்டோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகே, மறுபடியும் நான் நோ கொடுக்குறேன் அதுக்கு. ஓகே, முடிஞ்சு. இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், பேலன்ஸ். நான் மறுபடியும் செகண்ட் ஆப்ஷன் இதில் டேப் பண்ணுறேன், பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, தப்பானாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெருசாக. செகண்ட் ஆப்ஷனே நான் கொடுக்குறேன் இப்போ, பார்க்கலாம் மிஸ்டேக்கா. ஓகே, இது கொடுக்கக்கூடாது. 3வது கொடுத்தா ஓகே வந்துடுச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பேலன்ஸ். அவ்வளோதான், இது லாஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு செகண்டு ஓகே, ஃபஸ்ட்டே கொடுக்கலாம். ஓகேங்க, முடிஞ்சு. அவ்வளோதான், வாட்டர் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. இதுக்கப்புறம் கீழே வந்து லாஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும், முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான், நம்மளது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. எக்ஸ்பிரி வந்து ஏப்ரல் 10 கிட்ட. இப்போதான் அது வந்து அந்த வார்னிங்கே ரிமூவ் ஆகும் மேலே அந்த டேஷ்போர்டு இருக்குல்ல. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. உடனே ரிமூவ் ஆகாது, ஒரு 90 days ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கிளியர் ஆகும். ஆமாம், நம்ம வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து முடிச்சுட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அப்படியே கூட விடக்கூடாது. அப்படியே விட்டோன்னா அது வந்து பர்மனெண்ட்டாகவே அந்த வார்னிங் அப்படியே விழுந்துடும். அப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது நம்மளால. பார்த்துக்கணும். சேனல் சேஃபாக இருக்கணும்னா நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.